2008ஆம் ஆண்டு இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி சிட்னியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்திய அணியின் கேப்டன் கங்குலி பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். அவர் அடித்த பந்து கிளார்க்கை நோக்கி செல்ல தரையில் பட்ட நிலையில் அந்த பந்தை பிடித்த கிளார்க் விக்கெட் என கத்துகிறார். பந்து தரையில் பட்டதா இல்லையா என்பதை கண்டறிய 3வது நடுவரை அவர் நாடி இருக்க வேண்டும். ஆனால் களத்தில் இருந்த ஆஸ்திரேலிய கேப்டன் பாண்டிங் விக்கெட் என விரல்களை உயர்த்த எதை பற்றியும் கவலைப்படாமல் 3வது நடுவரையும் நாடாமல் விக்கெட் என முடிவு எடுக்கிறார் நடுவர். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இதற்கு காரணம் அன்றைய காலத்தில் கிரிக்கெட் உலகில் சர்வாதிகாரியாக இருந்தது ஆஸ்திரேலியா. தாங்கள் நினைத்த நேரத்தில் ஒரு நாட்டோடு அவர்களால் தொடரை நிர்ணயிக்க முடியும், ஐசிசி போட்டிகளில் தங்களுக்கு சாதகமாக போட்டி அட்டவணையை மாற்றி அமைக்க முடியும் என அந்த சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி ஆஸ்திரேலியா சந்தித்தது ஏராளம். இந்த நிகழ்வு நடந்து சுமார் 11 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இன்று அதே இடத்தில் அசைக்க முடியாத சர்வாதிகாரியாக அமர்ந்திருக்கிறது இந்தியா. ஆசிய கோப்பை போட்டிகளின் போது இந்தியாவிற்கு சாதகமாக போட்டி அட்டவணை தயாரிக்கப்பட்டிருந்ததாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. பல ரன் அவுட்டுகளில் இந்தியாவிற்கு சாதகமாக நடுவர்கள் செயல்பட்டதாக எழுந்த சர்ச்சை என அத்தனையையும் தாண்டி சர்வதேச கிரிக்கெட்டை இந்தியா ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமாக பல விவகாரங்களை கூற முடியும். அதில் மிக முக்கியமானது ஐபிஎல் என அழைக்கப்படும் இந்திய பிரீமியர் லீக். ஐபிஎல் என்பது இன்று இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பிரபலம். இதன் அடிப்படையாக அமைந்த ஐசிஎல் என்னும் கிரிக்கெட் தொடரை நாமெல்லாம் மறந்திருப்போம். 2002ஆம் ஆண்டு 20 ஓவர் போட்டிகளை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிமுகப்படுத்தியதும் அவற்றின் தாக்கம் இந்திய கிரிக்கெட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கவில்லை. இந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு இந்தியன் கிரிக்கெட் லீக் என போட்டியை ஜி குழுமத்தினர் ஆரம்பித்தனர். இந்த அமைப்பிற்கு தலைவராக்கப்பட்டார் கபில் தேவ். அவரது இந்த நடவடிக்கை பிசிசிஐயில் புதிய குழப்பத்தை உருவாக்கியது. இந்திய கிரிக்கெட் வாரியம் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் வாரியத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு கபில் தேவ் மீது சுமத்தப்பட்டது. இதனை அடுத்து கடும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் அகாடமியின் தலைவர் பொறுப்பிலிருந்து கபில் தேவை விலக்கியது. பிசிசிஐயின் வெறுப்பிற்கு ஆளான கபில் தேவ் பிசிசிஐ அளிக்கும் சலுகைகளில் இருந்து நீக்கப்பட்டார். கபில் தேவுடன் கைகோர்த்த கிரண் மோரே உள்ளிட்டவர்களும் பிசிசிஐயால் தண்டிக்கப்பட்டனர். பாகிஸ்தான், வங்கதேச அணிகளில் இடம் பிடிக்க போராடிக் கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் ஐசிஎல்லில் இடம் பிடிப்பதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். விளைவு அனைவரும் சர்வதேச போட்டிகளில் விளையாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஐசிஎல்லில் ஆடும் ஆட்டக்காரர்களுக்கு இந்திய அணியில் ஆட தடை விதித்தது. பிற வாரியங்களையும் அவ்வாறே செய்யுமாறு கேட்டுக்கொண்டது. பிசிசிஐயின் வெறுப்பு முறையாக மைதானங்கள் இல்லாதது என தொடங்கப்பட்ட ஐசிஎல்லின் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு ஐசிஎல் தொடங்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு அடுத்த ஆண்டே ஐபிஎல் என்ற இந்தியன் பிரீமியர் லீக்கை தொடங்கியது பிசிசிஐ. ஐபிஎல்லின் தலைவராக்கப்பட்டார் லலித் மோடி. கபில் தேவின் அடியொற்றி 20 ஓவர்கள் போட்டியை நடத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்ததுடன் உலக அளவிலிருந்து நட்சத்திர வீரர்களை இழுக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. ரிக்கி பாண்டிங், கிறிஸ் கெயில், டிவிலியர்ஸ், கெவின் பீட்டர்சன், மெக்ராத், ஷான் பாண்ட், முரளிதரன், சைமன்ஸ், கில்கிறிஸ்ட், மக்காயா நிட்டினி என சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பாகிஸ்தான் அணி வீரர்களும் முதல் ஐபிஎல்லில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டது. கபில் தேவ் தொடங்கிய ஐசிஎல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத பாகிஸ்தானின் முக்கிய வீரர்கள் ஐபிஎல்லின் அங்கமாயினர். சென்னை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், ராஜஸ்தான், கொல்கத்தா, பஞ்சாப், மும்பை ஆகிய நகரங்களை கொண்டு அணிகள் பிரிக்கப்பட்டன. டெல்லி அணிக்கு ஷேவாகும், ஹைதராபாத் அணிக்கு லட்சுமணனும், பெங்களூர் அணிக்கு டிராவிடும் கேப்டனாக நியமிக்கப்பட்டனர். கொல்கத்தா அணிக்கு கங்குலி, பஞ்சாப் அணிக்கு யுவராஜ் சிங், மும்பை அணிக்கு டெண்டுல்கர் ஆகியோர் கேப்டன்களாக நியமிக்கப்பட்டனர். சென்னை அணி இந்திய அணியின் 20 ஓவர் கேப்டனாக இருந்த தோனியை ஏலத்தில் எடுத்து கேப்டனாக அறிவித்தது. மறுபுறம் ராஜஸ்தான் அணி ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் வார்னேவை ஏலத்தில் எடுத்து கேப்டனாக அறிவித்தது. அம்பானி, மல்லையா, ஸ்ரீனிவாசன் போன்ற தொழிலதிபர்களும் ஷாருக் கான், பிரீத்தி ஜிந்தா, ஷில்பா ஷெட்டி போன்ற சினிமா நட்சத்திரங்களும் ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்களாக மாறியிருந்தனர். மிக பிரம்மாண்டமாக தொடக்க விழாவை ஏற்பாடு செய்து அமர்க்களப்படுத்தியிருந்தார் லலித் மோடி. அவரது வணிக மூளை இந்திய கிரிக்கெட் வாரியத்தை பணக்கார வாரியமாக மாற்றியது. கபில் தேவ் இட்ட பாதையை கச்சிதமாக பிடித்துக் கொண்ட லலித் மோடி 20 ஓவர் கிரிக்கெட் பணம் குழிக்கும் பாதை என்பதை தெரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார். எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக முதல் சீசன் தொடங்கி சக்கை போடு போட்டது. மைதானங்களை திருவிழா பகுதிகளாக மாற்றினர் ரசிகர்கள். நடிகர் நடிகைகளின் வரவு, சியர் லீடர்ஸ் என ஐபிஎல் சர்வதேச அளவில் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது. ஐபிஎல்லை வணிக ரீதியாக பிரம்மாண்டமாக்கி காட்டிய லலித் மோடி அதன் மீது கரைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டாமல் போனார். அதன் விளைவு ஐபிஎல் தொடரின் 2வது சீசனிலேயே சூதாட்ட புகார் வெடித்தது. முதல் சீசன் இந்தியாவில் நடத்தப்பட்ட நிலையில் 2வது சீசன் சொந்த மண்ணில் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. 2009ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்த சூழலில் இந்த முறையும் இந்தியாவில் ஐபிஎல்லை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என மத்திய அரசை நாடினார் லலித் மோடி. அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் லலித் மோடியின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட மாற்று இடத்தை தேடியது இந்திய கிரிக்கெட் வாரியம். தென்னாப்பிரிக்காவில் ஐபிஎல் போட்டிகளை நடத்த முடிவு செய்த ஐபிஎல் நிர்வாகம் அதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஐபிஎல் போட்டிகளின் போது ஆஸ்திரேலிய முன்னணி வீரர் உட்பட 27 வீரர்கள் மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக புகார்கள் பறந்தன. ஐசிசியின் ஊழல் தடுப்பு பிரிவை பயன்படுத்தி முறைகேடுகளை தடுக்கும் வாய்ப்பு இருந்தும் லலித் மோடி அதை புறக்கணித்தார் என்ற செய்திகள் பறந்ததால் வேறு வழியின்றி லலித் மோடி மீதான புகார்களை விசாரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது பிசிசிஐ. இப்போட்டிகளுக்கான ஒளிபரப்பு உரிமையை வழங்கியதிலும் முறைகேடு நடந்தது என்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுடனான ஒப்பந்தத்தில் சுமார் 500 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லலித் மோடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அப்போது அவர் மீது 32 குற்றச்சாட்டுகளை அடுக்கி அவருக்கு பிசிசிஐ இமெயில் அனுப்பியது. ஆணையர் பதவியிலிருந்து விலகிய சில நாட்களிலேயே லண்டனுக்கு போய் செட்டிலான லலித் மோடி தன் மீதான புகார்களை மறுத்தார். ஆனால் ஒருமுறை கூட இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் முன்பு அவர் ஆஜரானதில்லை. அதற்கு அவர் அளித்த பதில்கள் சிறப்பாக அமையாத நிலையில்
2010 ஜூலையில் அருண்ஜேட்லி, ஜோதிராதித்யா சிந்தியாவை கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்தது பிசிசிஐ. இந்த விவகாரம் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அடுத்த சிக்கலில் சிக்கிக் கொண்டது IPL. 2011ஆம் ஆண்டிற்காக 2 புதிய அணிகளை அறிமுகப்படுத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டது. IPL போட்டிக்கான புனே மற்றும் கொச்சி நகரங்களை மையமாக வைத்து 2 புதிய அணிகளை அறிவித்தது IPL நிர்வாகம். இதில் புனே அணியை 1702 கோடி ரூபாய்க்கு சஹாரா குழுமம் வாங்கியது. கொச்சி அணியை ராண்டேவு என்ற விளையாட்டு அமைப்பு 1533 கோடிக்கு ஏலம் எடுத்தது. இதில் குறிப்பிட்ட பங்குகளை வாங்கியிருந்தார் சுனந்தா புஷ்கர். ராண்டேவு விளையாட்டு அமைப்பின் பின்னணியில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சசி தரூர் இருப்பதாகவும், அதனால்தான் அந்த கொச்சி அணியை உருவாக்குவதிலும் அதை ராண்டேவு ஏலம் எடுக்க வேண்டும் என்பதிலும் அவர் ஆர்வம் காட்டினார் என்றும் சர்ச்சை கிளம்பியது. ராண்டேவு நிறுவனம் ஏலம் எடுத்தபோது அதில் சுனந்தா பங்குதாரர் என்று குறிப்பிடவில்லை என்றும், ஏலம் எடுத்த பிறகு அதில் பங்குதாரராக இருந்த ஒருவர் தனது 70 கோடி ரூபாய் பங்கை சுனந்தாவுக்கு மாற்றிக் கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் ஏன் தனது பங்கை சுனந்தாவுக்கு மாற்றிக் கொடுத்தார், பங்கை மாற்றிக் கொடுத்தவர் யார் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியதால் சசி தரூர் மீதான குற்றச்சாட்டு மேலும் வலுவடைய தொடங்கியது. சசி தரூருக்காக அவரது காதலிக்கு பங்கு மாற்றப்பட்டு இருப்பதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக நிராகரித்த சசி தரூர், கொச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு அணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதினேன். அதை IPL-இடம் தெரிவித்தேன். அதற்கு IPL ஒப்புக்கொண்டதால் ராண்டேவு நிறுவனத்தை கொச்சி அணியை ஏலத்தில் எடுக்க உற்சாகப்படுத்தினேன். இதில் என்ன தவறு இருக்கிறது என விளக்கம் அளித்தார் சசி தரூர். ஆனால் அவரது விளக்கத்தை ஏற்க எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை. சசி தரூர் மீதான குற்றச்சாட்டு மத்தியில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சுனந்தா தனது 70 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்கினை விட்டுக் கொடுத்தார். இருப்பினும் அந்த சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை. இறுதியாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் சசி தரூர். இந்த விவகாரத்திலும் லலித் மோடியுடன் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அருண்ஜேட்லி, ஜோதிராதித்யா சிந்தியாவை கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தது. மொத்தம் 134 பக்க அறிக்கையில் லலித் மோடி மீது அடுக்கடுக்கான புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. ஊழல், முறைகேடு, பிசிசிஐக்கு அவப்பெயர் தேடித்தரும் வகையில் நடந்து கொண்டது உட்பட லலித் மோடி மீது 8 புகார்கள் வைக்கப்பட்டன. இந்த குழுவின் அறிக்கையை மையமாக கொண்டு லலித் மோடி மீது நடவடிக்கை எடுக்க தயாரானது பிசிசிஐ. சென்னையில் ஒரு பிரபல தனியார் ஹோட்டலில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகினார் லலித் மோடி. ஆனால் அவரது கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். திட்டமிட்டபடி சென்னையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் லலித் மோடிக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸும் புகார் குறித்த விசாரணை அறிக்கையும் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டன. லலித் மோடி மோசமான நடத்தை மற்றும் ஒழுங்கினத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதால் அவர் இந்திய கிரிக்கெட் வாரியத்திலிருந்து நீக்கப்படுவதாகவும், எதிர்காலத்தில் கிரிக்கெட் வாரியத்தில் அவர் எந்த பதவியிலும் அமர முடியாது எனவும் அறிவித்தது பிசிசிஐ. இந்த பொதுக்குழு கூட்டம் வெறும் அரை மணி நேரம் மட்டுமே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் லலித் மோடிக்கு ஆதரவாக ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே லலித் மோடி தொடர்பான வழக்கு அமலாக்கத்துறை வசம் சென்றது. பின்னர் அவர் லண்டனிலேயே தங்கியதும் தனக்கு அப்போதைய ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஆகியோர் உதவியதாக கூறியதால் நாடாளுமன்றத்தை முடக்கியதும் நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது. இந்த சர்ச்சைகள் வெடித்துக் கொண்டிருந்த நிலையில் அடுத்த சர்ச்சையில் சிக்கியது IPL. 2013ஆம் ஆண்டு வெளியான சூதாட்ட புகார்கள் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள் ஓய சுமார் 5 ஆண்டுகள் ஆனது என்பதுதான் நிதர்சனம். சூதாட்ட தரகர்களிடம் உறுதியளித்தபடி ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதற்காக மோசடி குற்றச்சாட்டின் கீழ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அங்கித் சவான், அஜித் சாண்டிலா ஆகியோரை டெல்லி போலீஸ் கைது செய்யப்பட அதிர்ச்சியில் உறைந்தது கிரிக்கெட் ரசிகர்கள் பட்டாளம். கிரிக்கெட்டிற்கு ஏற்பட்ட களங்கமாக இதனை விமர்சித்தனர் கிரிக்கெட் ஆர்வலர்கள். இந்த விவகாரம் அப்போது பிசிசிஐ தலைவராக இருந்த ஸ்ரீனிவாசனுக்கு தலைவலியை ஏற்படுத்த தொடங்கியது. ஸ்ரீனிவாசனின் மருமகனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கிய நபருமான குருநாத் மெய்யப்பனின் பெயரும் அடிபட பிசிசிஐக்கு எதிரான குரல்கள் அதிக அளவில் எழ ஆரம்பித்தன. சூதாட்டம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு குருநாத் மெய்யப்பனுக்கு நோட்டீஸ் அனுப்பிய மும்பை காவல்துறை சூதாட்டத்தில் தொடர்புடையதாக கூறி அவரை கைது செய்தது. குருநாத் மெய்யப்பனின் கைது ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக திரும்பியது. அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்தன. ஆனால் பிசிசிஐயின் பெரும்பாலான நிர்வாகிகள் அவரின் ஆதரவாளர்கள் என்பதால் செயற்குழு கூட்டங்களில் ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக குரல் எழுப்ப யாரும் முன்வரவில்லை. தன் மீதான நெருக்கடி அதிகரிப்பதை உணர்ந்த ஸ்ரீனிவாசன் குருநாத் மெய்யப்பன் வழக்கில் நேர்மையான மற்றும் நியாயமான விசாரணையை பிசிசிஐ நடத்தும் என உறுதியளித்தார். குருநாத் மெய்யப்பன் சென்னை அணியின் உரிமையாளரும் இல்லை, தலைமைச் செயல் அதிகாரியும் இல்லை என விளக்கம் அளித்தது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம். குருநாத் மெய்யப்பன் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ராஜ் குந்த்ரா மீதும் சூதாட்ட புகார் எழுந்தது. இதனையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய 3 பேர் கொண்ட குழுவை அமைத்தது IPL ஆட்சி மன்ற குழு. இந்த குழுவால் சிக்கல் தீரும் என நம்பிய பிசிசிஐக்கு புதிய சிக்கல் எழுந்தது. எந்த அடிப்படையில் இந்த குழு அமைக்கப்பட்டது, குழுவின் நம்பகத்தன்மை, குழு அமைப்பதற்கான பிசிசிஐயின் அதிகாரம் என அடுக்கடுக்கான கேள்விகள் எழ அப்படி ஒரு குழுவே அமைக்கப்படவில்லை என மறுத்தது IPL ஆட்சி மன்ற குழு. அதற்கு பதிலாக 2 நபர் குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நீண்ட விசாரணைக்கு பின்னர் குருநாத் மெய்யப்பன், ராஜ் குந்த்ரா ஆகிய இருவரும் தவறிழைத்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என அறிவித்தது 2 நபர் குழு. இத்தோடு இந்த விவகாரத்தை மூடிவிடலாம் என எண்ணிய பிசிசிஐக்கு அதிர்ச்சி அளித்தது பீகார் கிரிக்கெட் சங்கம். மும்பை உயர்நீதிமன்றத்தை நாடியது பீகார் கிரிக்கெட் சங்கம். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிசிசிஐயால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு சட்டவிரோதமானது, அந்த குழுவால் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது என தீர்ப்பளித்தது. இதனிடையே ஸ்ரீசாந்த், அங்கித் சவான் ஆகியோர் கிரிக்கெட் விளையாட தடை விதித்தது பிசிசிஐ. உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அதிர்ச்சி அடைந்த பிசிசிஐ உச்சநீதிமன்றத்தை நாடியது. IPL முறைகேடு தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முத்கல் தலைமையிலான 3 பேர் குழுவை நியமித்தது உச்சநீதிமன்றம். இதில் முத்கல் தவிர மூத்த வழக்கறிஞரும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலுமான நாகேஸ்வர ராவ், அசாம் கிரிக்கெட் சங்கத்தை சேர்ந்த நிலாய் தத்தா ஆகியோரும் இடம்பெற்றனர். விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய இந்த கமிட்டிக்கு 4 மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டது.
4 மாத கால அவகாசத்திற்கு பின்னர் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதியன்று தனது அறிக்கையை தாக்கல் செய்தது முட்கல் கமிட்டி. குருநாத் மெய்யப்பன் சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் 2013 ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது அணி குறித்த பல்வேறு தகவல்களை குருநாத் மெய்யப்பன் கசிய விட்டதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்தது முட்கல் கமிட்டி. இதோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் அப்படி எந்த தகவலையும் உச்சநீதிமன்றம் வெளியிடவில்லை. அதேவேளையில் பிசிசிஐ தலைவராக இருந்த சீனிவாசனுக்கு சூதாட்டத்திலோ ஸ்பாட் பிக்சிங்கிலோ தொடர்பு இல்லை என்றும் ஐபிஎல் சூதாட்ட வழக்கு விசாரணையை தடுக்கவும் முயற்சிக்கவில்லை என்றும் முட்கல் கமிட்டி தெரிவித்தது. அதேவேளையில் வீரர்கள் தவறிழைத்தது தெரிந்திருந்தும் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 4 நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. முட்கல் கமிட்டி அறிக்கையை அடிப்படையாக கொண்டு சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட சீனிவாசன் பதவி விலக வேண்டும் என உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இடைக்கால தலைவராக சுனில் கவாஸ்கரை நியமிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்தது. அத்தோடு நில்லாமல் முட்கல் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி லோதா தலைமையில் குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். ஐபிஎல் சூதாட்ட வழக்கில் குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்ட குருநாத் மெய்யப்பன், ராஜ் குந்த்ரா, சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஆகியோருக்கு என்ன தண்டனை வழங்குவது என்பதை முடிவு செய்யும் பொறுப்பு லோதா குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 1 மாத கால விசாரணைக்கு பின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு தலா 2 ஆண்டுகளும், குருநாத் மெய்யப்பன், ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கு வாழ்நாள் தடையும் விதித்து லோதா கமிட்டி உத்தரவிட்டது. லோதா கமிட்டியின் இந்த உத்தரவால் 2 அணிகளுக்கும் 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து 2016ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகளுக்காக 2 புதிய அணிகள் உருவாக்கப்பட்டன. புனே மற்றும் குஜராத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த அணிகள் 2 ஆண்டுகள் ஐபிஎல் தொடரில் பங்கேற்கும் என அறிவிக்கப்பட்டது. அத்தோடு ஐபிஎல் நிர்வாக கவுன்சில் ஒன்றை அமைக்கவும் திட்டமிடப்பட்டது. 2 ஆண்டுகள் சென்னை அணி தடை செய்யப்பட்டது தமிழக கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. 2 ஆண்டுகளும் சென்னை, ராஜஸ்தான் அணிகளின்றி ஐபிஎல் தொடர்கள் நடந்து முடிந்தன. 2018ஆம் ஆண்டு மீண்டும் ஐபிஎல்லில் ரீஎன்ட்ரி கொடுத்தன இந்த அணிகள். தோனி தலைமையில் சென்னை அணி களமிறங்க போகிறது என்ற அறிவிப்பால் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற ரசிகர்கள் பயிற்சியின் போதே சென்னை சேப்பாக்கத்தை நிரப்பி தங்களது ஆதரவை அளித்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. சூதாட்டம், ஸ்பாட் பிக்சிங், நிர்வாக கோளாறு என ஸ்தம்பித்துக் கொண்டிருந்த ஐபிஎல் நிர்வாகத்திற்கு இந்த முறை புதிய வடிவில் சிக்கல் காத்திருந்தது. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் 2 முறை மோத வேண்டும். ஒரு முறை தங்களது சொந்த மைதானத்திலும் மறுமுறை எதிரியின் கோட்டையிலும் மோத வேண்டும் என்பது ஐபிஎல் விதிமுறை. அதன்படி 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதன்முறையாக தமிழகத்தில் போட்டிகளை நடத்த கடும் எதிர்ப்பு கிளம்பியது. கிரிக்கெட் போட்டிகள் என்றாலே யாரும் எதிர்பாராத அளவிற்கு ஆதரவை அளிக்கும் தமிழகத்தில் இருந்து எதிர்ப்பு குரல்கள் எழுவதை பிசிசிஐ எதிர்பார்த்திருக்காது. காரணம், காவிரி நதிநீர் விவகாரம் என்பதால் தமிழகத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் களம் காண போட்டி நடக்கும் அன்றைய தினம் சென்னை போர்க்களமாக மாறியது. உச்சநீதிமன்றம் ஆணையிட்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தாமதப்படுத்திய மத்திய அரசை கண்டித்து தமிழகம் போராட்டக்களமாக மாறிக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ஐபிஎல் போன்ற கேளிக்கை விவகாரங்களை தமிழகத்தில் நடத்தக்கூடாது என்பதே பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வைத்த கோரிக்கை. ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்த பிசிசிஐ திட்டமிட்டபடி போட்டி நடைபெறும் என அறிவித்தது. பிசிசிஐயின் அறிவிப்பால் கடும் கோபமடைந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் தமிழகத்தின் தலைநகர் சென்னையை போராட்டக்களமாக மாற்றினர். போட்டி நடைபெற்ற சேப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் போராட்டக்காரர்களால் நிரம்பியது. ரசிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு கடும் பாதுகாப்பு அளித்த தமிழக காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது. போராட்டத்தின் வீரியத்தை கண்ட ஐபிஎல் நிர்வாகம் போட்டியை காண சென்ற ரசிகர்களுக்கு கடும் நிபந்தனைகளை விதித்தது. கருப்பு ஆடை அணிந்த சென்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குடிநீர் பாட்டில்களை கொண்டு செல்லக்கூட அனுமதி மறுக்கப்பட்டது. கடும் கெடுபிடிகளுக்கு மத்தியில் நடந்த இந்த போட்டியிலும் சென்னை சேப்பாக்கம் மைதானம் நிரம்பி வழிந்தது. கடும் சோதனைகளை மீறி மைதானத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் செருப்பை மைதானத்தில் வீசியும் மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்ப பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஏற்பட்ட போராட்டத்தின் காரணமாக அதன் தொடர்ச்சியாக சென்னையில் நடைபெற இருந்த போட்டிகள் அனைத்தும் புனேவிற்கு மாற்றம் செய்யப்பட்டன. சென்னை ரசிகர்களின் அன்பை தவறவிடுவதாக உரையினர் சிஎஸ்கே வீரர்கள். இத்தனை கலைவரங்களை சந்தித்தும் இந்தியாவில் ஐபிஎல் வீரநடை போடுவதற்கு காரணம் ரசிகர்களின் ஆதரவும் கிரிக்கெட் மீது இந்தியர்கள் கொண்டுள்ள பாசமும் தீரா காதலும் தான். குருநாத் மெய்யப்பன் கைது செய்யப்பட்ட போது நீதிமன்றம் தெரிவித்த கருத்து மிக முக்கியமானது. சூதாட்டத்தில் 60 லட்சம் ரூபாயை குருநாத் மெய்யப்பன் இழந்திருந்தாலும் அவரால் கிரிக்கெட்டிற்கு ஏற்பட்டுள்ள களங்கம் அதைவிட பெரியது என்றனர் நீதிபதிகள். இந்த களங்கங்களை எல்லாம் தங்களது கரவொலிகள் மற்றும் தீராத அன்பால் துடைத்துக் கொண்டிருக்கின்றனர் ரசிகர்கள். ஐபிஎல் தொடங்கப்பட்ட போது வைக்கப்பட்ட மிக முக்கியமான விமர்சனம் கிரிக்கெட்டை வியாபாரம் ஆக்குகிறார்கள் என்பது. ஆனால் ஐபிஎல் தான் கிரிக்கெட் எனும் விளையாட்டில் உலக அரங்கில் இந்தியாவை முதன்மையாக அமர வைத்துள்ளது. குறிப்பாக இந்தியாவின் கிரிக்கெட் தரம் உலக அளவில் முன்னிலை வகிக்கிறது. ஐபிஎல் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக அளவில் அடையாளம் காட்டிய வீரர்கள் ஏராளம். இளம் வீரர்கள் பலரை உருவாக்கிக் கொண்டிருப்பது ஐபிஎல். ஃபார்மில் இல்லாமல் தேசிய அணியில் இடம் பிடிக்காத நட்சத்திர வீரர்கள் பலர் மீண்டும் அணியில் இடம் பிடிக்க பாலமாக அமைந்துள்ளது. ஐபிஎல்லை கொண்டு வீரர்களை தேர்வு செய்வதில்லை என சொன்னாலும் பிசிசிஐக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சிறந்த வீரர்களை அடையாளம் காட்டுவதில் ஐபிஎல் ஒருபடி முன்னிலையில் உள்ளது என்பதே நிதர்சனம். சர்வதேச வீரர்கள் பலர் ஐபிஎல்லை நாடி வருவதற்கு காரணம் பணம் கொளிக்கிறது என்பதுதான் காரணம் என்பதையும் மறந்துவிட முடியாது. இந்த ஆண்டும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தொடங்க உள்ளது ஐபிஎல் போட்டிகள். அனைத்து அணிகளும் தங்களை தீவிரமாக தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 3 முறை கோப்பையை வென்ற சென்னையும் மும்பையும் 4 முறை கோப்பையை வெல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றன. இதுவரை கோப்பையை வெல்லாத பெங்களூர், பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட அணிகளும் இந்த முறை கோப்பையை வெல்ல கச்சை கட்டிக்கொண்டு களம் காண்கின்றன.